பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்க தலைவருக்கு என்ன பேர் தெரியுமா? அவருக்கு ஐயா தமிழ்குடி தாங்கி டாக்டர் ஐயா. திட்டு சர்டிபிகேட்ல படிச்ச புறம்போக்கு தானே அவன். ஏண்டா உன் படிப்பே ஒழுக்கம் இல்ல, இவரு தமிழ்குடி தாங்கி மயிரை புடிங்கி நட்டு நிக்க வச்ச உன் மகன் போனதே இல்லைங்க. அந்த அன்புமணி ராமதாஸ் ராஸ்கல் பார்லிமெண்ட்டுக்கு போனதில்லை. இந்த ஓட்டு போடுறதுக்கு மட்டும் போய் அந்த சட்டத்தை பாஸ் ஆக்கிட்டு அவன் நடக்க முடியாம ராமதாஸ். நீங்க சட்டத்தை பாஸ் பண்ணி கூட்டணி தர்மத்துக்காக வாக்களித்தோம். செத்து போயண்டா, வயசுதாச்சு, செத்து போய. நம்ம மூத்த முன்னாடி அம்மாவுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 பேசினார்ல ஒருத்தர், ரகசியமாக பாய் ஃப்ரெண்டை வச்சுக்க, சினிமாவுக்கு போ, ஊர் சுற்றுன்னு சொல்லிட்டு. யார்? துரைமுருகன். அவர் பொண்ணுகிட்ட சொல்ல வேண்டிய வார்த்தையில் ஊர் மக்கள்கிட்ட சொல்லிட்டாரு. சரிங்களா? ராமதாஸ் ஐயா ஃபோட்டோ வரும்பொழுது கேட்கும் பொழுது வேணாம் சாமி விட்டுருங்க, அந்த மனுஷன் ஃபோன் போட்டு திட்டுவார், ஒரு மரியாதை இருக்குது, ஒரு பயம் இருக்குது. ஆனால் உங்கள் கட்சியில் ஒரு பேச்சாளர்னு வச்சுருக்கிறீங்க, அவன் வந்து மேடையில் ஏறும்போது யார் யாரை பற்றி பேச போகிறோம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான், நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கிறீங்க. உங்கள் கூட கூட்டணிக்கு இப்போ வரல, கூட்டணி வர வரைக்கும் நாக்கு தொங்க போட்டு வெயிட் பண்ணீங்க. கூட்டணிக்கு வரலன்னு சொன்ன பிறகு அவரை குறித்து இவ்வளவு சர்ச்சையாக இவ்வளோ இழிவாக பேச வைக்கிறீங்கனாக்கா, பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் பாருங்கள், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம், ஒரு விசேஷம் எங்கே போனாலும் கூட்டமாக போவார்கள் இளைஞர்கள். தன்னிச்சையாக வேறு மாதிரி போவாங்க. இப்போது ராமதாஸ் ஐயா அவர்களுடைய கரங்களை கட்டி போட்டு வச்சுருக்கிறாரு. அவரை கட்டி போட வேணாங்க, கண்டுக்காமல் அமைதியாக இருந்தாருன்னு வச்சுங்களேன், அடிதடி வெட்டு குத்துன்னு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்கும், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகும். இதை வச்சு ஆட்சி கலைக்க முடியும்ல? இந்த முதலமைச்சர் ஸ்டாலினை நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியான எடுத்துக்காதீங்க. போதைப் பொருள் கடத்துவவர்களுக்கு நான் சர்வாதியாக மாறி விடுவேன் பேசியிருக்காரு. காணொலி இருக்குது, உங்களுக்கு தரேன், இதை கூட நீங்கள் சேர்த்து போடுங்க. எதுக்கு கட்சி விட்டுனீங்கன்னாங்க? குற்றவாளின்றதுனால கிடையாது, கடத்துனதுக்காக நீக்கல, மாட்டினதுக்காக தான் நீக்கினாங்க. மக்களின் கைகளின் மனுக்களை பார்க்கவில்லை, மாறாக முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்கிறேன். மூஞ்சை பார்த்தீங்களா, வாயை பார்த்தீங்களா, காரி துப்பிட்டு இருக்கிறானுங்க. நீங்கள் வந்து மகிழ்ச்சியை பார்த்துன்னு பேசுகிறீங்க. உங்கள் ஆட்சியில் வந்து யார் போகிறாங்கல்ல? அப்போது நீங்கள் பிரதமரை போய் நேரடியாக வெட்டி கொள்கிற அளவுக்கு அங்கே பிரச்சனை கிடையாது, பாதுகாப்பு அவ்வளோ வளர்த்துல இருக்குது. அப்போது பீஸாக ஆக்கிடுவேன்ற பொழுது இதை எதோட மேற்கோள் காட்டி தெரியுமா பிஜேபி அங்கே எல்லாம் பண்ணுறாங்க? ராஜீவ்காந்தி இதே மண்ணில் படுகொலை செய்யப்பட்டிருக்கார், பீஸ் ஆக்கப்பட்டு. அப்போது தாம்போ அன்மரசனுக்கும் தீவிரவாதிகளுக்கும் தொடர்பு இருக்கா? என்னன்னு சொல்கிற ஓட்டு கேட்பீங்க. சரி, நீங்கள் நாடாளுமன்றத்தில் அனுப்பிச்சிங்களா? அவந்தாலும் என்ன செஞ்சாங்க? கோமுத்ரா, நாய்கறி மேட்ரு, உட்கார்றா உதவாங்க போகிற சக எம்பியை பார்த்து பேசினாரா தைரியமா? அது என்னன்னு புரியாமல் என்ன சொல்கிறான்? வணக்கம் திரு இப்ராஹிம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கும். ஈசிஆரில் பெருங்குடியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை தன்னுடைய குடோனாக மாற்றி ஜாஃபர் சாதிக் போதைப் பொருட்கள் எல்லாம் பதுக்கி வச்சிருக்காரு. இப்போ ரைடு நடந்துகிட்டு இருக்கு, என்சிபியோட ரைடு. இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு இப்போ அப்டேட்டில்? நேற்று அவருடைய கூட்டாளி சதா என்பவர் கைது செய்யப்பட்டாரா? ஸோ சதான் பேர் வச்சா சதா போதை மருந்து கடத்துறது, அப்போ நிதியின் பேர் வச்சா எவ்வளோ நிதி அடிச்சிருப்பானுங்க? பல நிதிகள் இங்கே இருக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் போனாலும் இப்போ அவன் கொடுத்த தகவலின் பேரில் பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மற்றும் சென்னை குடோன்களை வந்து ஆய்வு செய்வதற்கான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றும் இன்றைக்கி ஜாஃபர் சாதிக்கு வந்து சென்னை அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது, வருவதற்கு முன்பாக ஜாஃபர் சாதிக்கு மருத்துவ பரிசோதனை செய்திருக்காங்க டெல்லியில் வச்சு ஹாஸ்பிட்டலில். இப்போது மருத்துவ பரிசோதனை எதுக்கு செய்கிறாங்க? போனால் சென்னை வரைக்கும் தாங்குவானான்ற அளவுக்கு தானா? இல்லை, யூஸ்வலான ப்ரொசீஜர் தானே அது? இல்லை, அப்போ அந்தளவுக்கு விசாரணை போச்சான்னு கேட்குறேன். எந்த அளவுக்கு விசாரணை பண்ணியிருந்தாக்கா யூஸ்வல் ப்ரொசீஜர் 10 நாள் கழிச்சா மருத்துவ பரிசோதனை பண்ணுவாங்க. சென்னை கொண்டு வருவதற்கு முன்பாக மருத்துவ பரிசோதனைன்றது நமக்கு உள்ளபடி ஒரு சந்தேகத்தை ஏற்படுது. அப்போ விசாரணை வளையம்ன்றது ஏன்னா சர்வதேச லெவலில் சம்மந்தப்பட்டிருக்க போதைப் பொருளும் பொழுது அதற்கேற்ற மாதிரி அது விரிவடையுது. ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும், வேறு மாதிரி இருக்கணும்ல, இல்லாட்டி வந்து இவங்களாம் அடங்க மாட்டானுங்க. ஸோ இது ஏன்னா எவ்வளோ பெரிய சமூக சீர்கேடை ஏற்படுத்திருக்குன்னு பாருங்கள். இந்த போதை எந்த அளவுக்கு பரவி இருக்குது, உலக அளவில் போயிருக்குன்றதெல்லாம் தாண்டி யதார்த்தமான ஒரு விஷயம் பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் புதுச்சேரியில் ஒரு குழந்தையை வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொண்டாங்க நம்ம பார்த்தோம். அதோட இது கூட அடங்கு முடிக்கலை. இன்றைக்கி மறுபடியும் திருப்பூரில் அதே மாதிரி கோயிலுக்கு அம்மாவோட போன பெண் பிள்ளையை கூட்டு போயிட்டு இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு, தொடர்ச்சியாக இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல்கள், கொலைகள், குற்றங்கள் நடக்குது. செஞ்சவன் எல்லாத்தையும் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரக் எடுத்துருக்கிறான். ஸோ இந்த ட்ரக்குன்றது மேல்மட்ட நபர்களை இந்த உயர்தர கலாச்சாரத்தில் வந்து சீர்கழிஞ்சு போகிறோம், சீர்கழிச்சிட்டா பிரச்சனை கிடையாது, அடிப்படையான இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்து பாதிக்குதுன்னும் பொழுது இப்போ எவ்வளோ பெரிய ஒரு சமூக சீர்கேடை ஏற்படுத்துகிற விஷயத்தை செஞ்சுருக்கிறான் அவன் திமுக காரனாக இருக்கிறான் போது. இதை குறித்து முதல்வர் இதுவரைக்கும் எந்த அறிக்கையும் கொடுக்கல, எதுவுமே பேசலை. பழைய பொள்ளாச்சி மேட்டரை பேசுகிறாரு அவர் பழைய மேட்டர் இன்னொன்று பேசினார். சொல்லட்டுமா? அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த முதலமைச்சர் ஸ்டாலினை நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியான எடுத்துக்காதீங்க, போதைப் பொருள் கடத்துவவர்களுக்கு நான் சர்வாதியாக மாறி விடுவேன் பேசியிருக்காரு. காணொலி இருக்குது, உங்களுக்கு தரேன், இது கூட நீங்கள் சேர்த்து போடுங்க. ஸோ அப்படி சொல்லிவிட்டு இது வரைக்கும் உங்கள் கட்சிக்காரன், நான் இயல்பாக ஒன்று கேட்கட்டுங்களா? அருண், நீங்கள் சொல்லுங்கள், அவனை எதுக்கு கட்சி விட்டுனீங்கன்னாங்க?
குற்றவாளின்றதுனால கிடையாது. கடத்துனதுக்காக நீக்கல, மாட்டினதுக்காக தான் நீக்கினாங்க. புரியுதுங்களா? அப்போது இதில் இயல்பாக ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அவன் வந்து உங்களுக்கு வந்து அவன் மாட்டின பிறகு இந்த பக்கம் நீங்கள் கட்சியை விட்டு நீக்கிறதும், மாட்டின பிறகு வந்து காவல்துறை உயரதிகாரி 25 வழக்கு இருக்குன்னு சொல்கிறதும், மாட்டின பிறகு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாஸ்போர்ட் முடக்கப்படுதுன்னு சொல்கிறதும், மாட்டினதுக்கு அப்புறம் 1 வருஷம் குண்டர் சட்டத்தில் வந்து கைது பண்ணி அவன் உள்ளே இருந்தான்னு சொல்கிறதும். அப்போ இது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சீங்க? இப்போ மாட்டாமல் இருந்தால் இன்னும் 2 வருஷத்துக்கு வச்சிருப்பாங்க கூட, வச்சுருப்பாங்க. எம்பி ஆயிருப்பாரு. அவருடைய டார்கெட்டே எம்பி தான். இப்போ நீங்கள் அவர் இன்னும் 4 மாதத்தில் எம்பியாக இருக்க வேண்டியவர். புரியுதுங்களா? எதற்காக இந்த வளையத்துக்குள்ளே வந்தால் நீங்கள் ரொம்ப இயல்பு எடுத்துங்க. சரி, ஓகே, அவன் மாட்டிட்டான், கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க. உங்களுக்கு ஒரு பொக்கே கொடுத்தான்ல, கூட ஒரு செக்கு கொடுத்தான்ல, உதயநிதிக்கு கொடுத்தான், முதல்வர் கொடுத்தான், ஒரு குச்சி ஒரு குல்ஃபின் மாதிரி கொடுத்தா நீங்கள் வாங்கிட்டீங்கல்ல, அந்த பணத்தை திரும்பி கொடுத்தீங்களா? அப்போ உங்கள் கட்சியில் காசு இல்லைல்ல, இதை வச்சு தான் நீங்கள் வந்து வச்சு பொழப்பு நடத்துறீங்க, அப்படி தானே? அவன் குற்றவாளின்னு தெரிஞ்சிருச்சு, கட்சியை விட்டு நீக்கிருக்கீங்க. உங்களுக்கு கட்சி நிதியாக கொடுத்தானா, இல்லை உங்கள் வளர்ச்சி நிதியாக கொடுத்தானா, இல்லை பர்சனல் செலவு கொடுத்தானா, எப்படி கொடுத்தாலும் காணொலி இருக்குல்ல. அப்போ அவன் கொடுத்த நிதியை நீங்கள் வந்து இப்போ இடி உள்ளே வந்துருச்சு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் உள்ளே வந்துருச்சு. எதுக்குன்னா சட்டவிரோத பண பரிவர்த்தனை எப்படிலாம் நடந்திருக்குன்னு விசாரிக்கிறதுக்காக இந்த வழக்கை ஒட்டி உள்ளே வராங்க. இன்றைக்கி பாருங்கள், 10 இடத்துல இடி இன்றைக்கி வந்து ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு இடம் தான் நம்மளுடைய எஸ்டி கொரியர். எஸ்டி கொரியருடைய ஓனர் யார்? நவாஸ்கனி எம்பி இத்தனைக்கும். அதில் என்ன ஒரு விஷயம் சொல்லப்படுறாங்கன்னா, இந்த 2 விஷயத்தோடைய கோணத்தில் அணுகிறாங்க. இப்போது ஜாஃபர் சாதிக்கும் இவனும் கொடுத்த வாக்குமூலத்தின்படியும் வரதாக சொல்கிறாங்க. எப்படின்னாக்கா, இந்த ட்ரக்கை வந்து இங்கேருந்து கொரியர் மூலமாக வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிவகை இருக்குன்றதுனால எல்லா ட்ரக் கொரியர் சர்வீஸையும் செக் பண்ணுறது ஒன்று. 2வது, இந்த பணத்தை கடத்தி கொண்டு போய் அங்கங்கே வந்து பதுக்க வேண்டிய வேலை. இப்போ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டா பணத்தை நீங்கள் கொண்டு போக முடியாது. சாதாரணமாக ஒரு 10,000 ரூபா கையில் வச்சிருந்தாலே பிடிச்சாங்கன்னா எங்கேருந்து எடுத்த, ஏன் எடுத்த, எதுக்குன்னு நம்மளை போட்டு உயிரை வாங்குவாங்கன்னு தெரியும். அப்போ இவங்க கொண்டு போய் பணத்தை கொடுக்கறதுக்கு என்ன செய்ய முடியும்? இப்போவே இதோடைய வேலையெல்லாம் செய்கிறாங்கன்னு இப்படி ஒரு முனைப்பாக போய்கிட்டு இருக்கு. அப்போது இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த நிமிடம் வரை இவர்கள் வாங்கிய பணத்தை கொடுக்கல. யார்கிட்ட கொடுப்பாங்க? ஈடிட்ட கொடுங்க. சட்டவிரோத பணிபரிவர்த்தனை நடந்திருக்கான்னு சொல்லி ஈடி உள்ளே வந்துருச்சுல, இந்த வழக்கை ஒட்டி தான் உள்ளே வந்திருக்கணும் போது நீங்களே மாண்ட்ரா ஈடியை கூப்பிட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னு வச்சுங்க, உதயநிதி என்ன சொன்னார்? நான் வீட்டை திறந்து வைக்கிறேன், என் வீட்டுக்கு ஈடி அனுப்புனார்ல, இந்த வரப்போதில்ல, வருமா வராதா? நீங்கள் சட்டத்திற்கு சாட்சி தேவை, நீங்கள் காணொலி இருக்குது, நீங்கள் யார் யாரெல்லாம் அவர் கூட சேர்ந்து பயணம் பண்ணீங்க, யாரெல்லாம் போய் ஹோட்டல் திறந்தீங்க, யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணீங்க, யாரெல்லாம் சினிமா சம்மந்தப்பட்டு உள்ளே போனீங்க, எந்தெந்த சினிமா நபர்கள் உதயநிதியுடைய மனைவி முதல் கொண்டு எப்படி உள்ளே வந்தீங்க, எல்லாமே இருக்குல்ல. இப்போ எப்படி இவர்கள் மெத்தனை போக்கில் உட்காந்துட்டு இருக்காங்க எனக்கு புரியவே இல்லை. எங்களுக்கு தெரியாதுன்னு ஒரு பதிலை சொல்லிட்டு போவாங்க, தெரிஞ்சவொன்னே நீக்கிட்டோன்னு ஒரு பதிலை சொல்லுவாங்க. லாஜிக்கான பதில் தானே? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு லாஜிக்கான பதில் தான். உங்கள் சட்டையில் நான் ஒரு பொருளை வைக்கிறேன், நான் இப்போ உங்கள் சட்டையில் நான் ஒரு பொருளை வச்சேன்னா, ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் அனுமதியின் பேரில் நான் வைக்க முடியும், இல்லை நீங்கள் கவனக்குறைவாக இருக்கும்போது நான் வைக்க முடியும். கரெக்டுங்களா? இது 2 ஆப்ஷன் தானே. அப்போது தமிழ்நாடு முழுக்க உள்ள ட்ரக்கு உள்ளே வருது, நீங்கள் புழங்கிட்டு இருக்கு. சாதாரணமாக அதே மெத்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சியில் வச்சு கொடுத்தாங்க, மதுரையில் வச்சு பிடிச்சாங்க, அம்பத்தூரில் வச்சு நேற்று பிடிச்சாங்க. அப்போ தமிழ்நாடு முழுக்க ட்ரக்கு உள்ளே வந்திருக்குனாக்கா, ஒன்று உங்கள் அனுமதியின் பேரில் வந்திருக்கணும், இல்லை காவல்துறை, உளவுத்துறை, கியூ பிரான்ச்சு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செய்யலை, அந்த கவனக்குறையினால் உள்ளே வந்திருக்கணும். 2 ஆப்ஷன் தானே. அப்போ ஒன்றும் உங்களுக்கு ஆட்சி நடத்த துப்பு இல்லையா, தெரியலையா, இல்லை நீங்களே அனுமதிச்சிங்களா? என்ன பதில் சொல்லுவாங்க? இது இவ்வளோ சென்சிட்டிவான விஷயம். ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்களையும் இந்த ட்ரக் விஷயத்தையும் இணைச்சி பேசுனீங்கன்னா நாங்கள் உங்கள் மீது வழக்கு போடுவோம், அவதூறு வழக்கு போடுவோம்னு சொல்லி திமுகவை சார்ந்த மூத்த முன்னோடிகள்லாம் வந்து கொக்கரிச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி யார் சொல்லணும்? ஜாஃபர் சாதிக் சொல்லணும். அவன் வாக்குமூலம் கொடுத்துட்டு உட்காந்துருக்கான். மங்கை படத்துக்கு அந்த காசை தான் கொடுத்தேன், அரசியல் பிரமுகர்களோட லிங்க் இருக்குது, நிதி கொடுத்தேன்ட்டு. அப்போ நீ தொடர்பு இல்லைன்னா எப்படி தொடர்பு இல்லை? இல்லை, புகைப்படம் எடுக்கிறது வேற, இவங்க தான் இந்த கட்சி தான் போதைப் பொருளை கடத்துறதே அப்படின்னு சொல்கிறது தவறுன்னு அவங்க சொல்கிறாங்க. கட்சி, நான் என்ன சொல்கிறேன், ஜாஃபர் சாதிக் என்ற நபர் திமுக அந்த பதவியில் இல்லாட்டி இது செஞ்சிருக்க சாத்தியம் இருக்கா? இல்லை, இப்போ முன்னாடியே செஞ்சுருக்காரு, 13லேயே கடத்தி மாட்டியிருக்காரு. அப்போ அவர் திமுகவில் கிடையாது. அப்போ நீங்கள் விசாரிச்சிருக்கணும்ல. செஞ்சவன் தான் உள்ளே வந்திருக்கிறான், நீங்கள் எப்படி அவனை அனுமதிச்சிங்க? நீங்கள் எப்படி அனுமதிக்கிறீங்க? ஜாஃபர் சாதிக்கு இதேமாதிரி அனுமதிக்கிறீங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அனுமதிக்கிறீங்க. இந்த பக்கம் பாருங்கள், சைதை சாதிக்கு கழக பேச்சாளரில் என்ன பேசுகிறார் தெரியுமா? இன்றைக்கி தெரியும், அதை பேச முடியாது, பட் நான் பேசணும் இல்லை, நான் அந்த காணொலி போடுறேன், மக்களுக்கு தெரியணும். இப்போது நீங்கள் எப்பவும் பேசுனதில்லை, மறுபடியும் பதவி கொடுத்த பிறகு ஜெயலலிதா பொறுத்து அவதூறாக பேசினார், உருவ கேலி பண்ணி பேசினார், குண்டம்மான்ட்டு. அதை கூட வந்து ஒரு வகையில் வந்து அதிமுக ஏற்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ இன்னொரு விஷயம் பேசி வச்சுருக்காரு, ராமதாஸை குறித்து ஒரு விஷயம் பேசி வச்சுருக்காரு. இல்லை, நம்ம அதை பதிவு பண்ணுவோம், ஏன்னாக்கா இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறும். நாளைக்கு பாமகக்காரன் சும்மா இருப்பான்னு நினச்சிங்களா? அவர் அமைதியாக வச்சிருக்கிறாரு, அதை தான் நம்ம பேச போகிறோம். காணொலியை போட்டு நம்ம பேசுவோம், இருங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க தலைவர்
தலைவருக்கு என்ன பேர் தெரியுமா அவருக்கு? ஐயா தமிழ் குடி தாங்கி டாக்டர் ஐயா. திட்டு சர்டிபிகேட்ல படிச்ச புறம்போக்கு தானே அவன். ஏண்டா உன் படிப்பே ஒழுக்கம் இல்ல, இவரு தமிழ் குடி தாங்கி மயிரை புடிங்கி நட்டு நிக்க வச்ச உன் மகன் போனதே இல்லைங்க. அந்த அன்புமணி ராமதாஸ் ராஸ்கல் பார்லிமெண்ட்டுக்கு போனதில்லை. இந்த ஓட்டு போடுறதுக்கு மட்டும் போய் அந்த சட்டத்தை பாஸ் ஆக்கிட்டு அவன் நடக்க முடியாம ராமதாஸ். நீங்க சட்டத்தை பாஸ் பண்ண கூட்டணி தர்மத்துக்காக வாக்களித்தோம். செத்து போயண்டா, வயசுதாச்ச செத்து போய. ஏன் உயிரோட ராமதாஸை குறித்து புறம்போக்கு அப்படின்னு பேசியிருக்க, திருட்டு சர்டிஃபிகேட்டில் படிச்சுன்னு பேசியிருக்க, செத்து போடான்னு பேசியிருக்கிற, அன்புமணியை வந்து அவன் இவன் பேசியிருக்கிற, அவரை வந்து நீங்கள் நாடாளுமன்றத்துக்கே போகலன்னு பேசியிருக்க. நாடாளுமன்றம் போகாமல் 808 ஆம்புலன்ஸ் ஓடிச்சு. இல்லை, நாடாளுமன்றத்துக்கு போகலைன்றதை தாண்டி இவ்வளோ வசை சொற்கள் இருக்குல்ல, இதெல்லாம் அவர் தெரிஞ்சு தான் பேசுகிறாரு. ஏற்கனவே இதனால தான் கட்சி விட்டு தூக்குனாங்க. தெரிஞ்சு பேசுகிறாரு. அவர் பேசும்போது மேடையில் இருக்கிற நபர்கள் கை தட்டுறாங்க, அலோவ் பண்ணுறாங்க. திமுக வந்து இது வரைக்கும் கண்டன குரல் எதுவுமே பதிவு பண்ணலை. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு தனியார் யூடியூப் சேனல் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதில் வந்து ஒவ்வொரு தலைவர்கள் ஃபோட்டோ போட்டு நம்ம மூத்த முன்னோடி அம்மாக்கு 1000 பொண்ணுக்கு 1000 பேசினார்ல ஒருத்தர், ரகசியமாக பாய் ஃப்ரெண்டை வச்சுக்க, சினிமாவுக்கு போ, ஊர் சுற்றுன்னு சொல்லிட்டு. யார்? துரைமுருகன். அவர் பொண்ணுகிட்ட சொல்ல வேண்டிய வார்த்தையில் ஊர் மக்கள்கிட்ட சொல்லிட்டாரு. சரிங்களா? அவர்கிட்ட ஒவ்வொரு தலைவருடைய புகைப்படத்தை போட்டு கேள்வி எழுப்பும் பொழுது ஒவ்வொருத்தரை பற்றி அவர் ஸ்டைலில் நக்கல் பண்ணுறாரு. ராமதாஸ் ஐயா ஃபோட்டோ வரும் பொழுது கேட்கும் பொழுது, வேணாம் சாமி விட்டுருங்க, அந்த மனுஷன் ஃபோன் போட்டு திட்டுவார், ஒரு மரியாதை இருக்குது, ஒரு பயம் இருக்குது. ஆனால் உங்கள் கட்சியில் ஒரு பேச்சாளர்னு வச்சுருக்கிறீங்க, அவன் வந்து மேடையில் ஏறும்போது யார் யாரை பற்றி பேச போகிறோம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான், நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கிறீங்க. உங்கள் கூட கூட்டணிக்கு இப்போ வரல, கூட்டணி வர வரைக்கும் நாக்கு தொங்க போட்டு வெயிட் பண்ணீங்க. கூட்டணிக்கு வரலன்னு சொன்ன பிறகு அவரை குறித்து இவ்வளவு சர்ச்சையாக இவ்வளோ இழிவாக பேச வைக்கிறீங்கனாக்கா, பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் பாருங்கள், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம், ஒரு விசேஷம் எங்கே போனாலும் கூட்டமாக போவார்கள் இளைஞர்கள். தன்னிச்சையாக வேறு மாதிரி போவாங்க. இப்போது ராமதாஸ் ஐயா அவர்களுடைய கரங்களை கட்டி போட்டு வச்சுருக்கிறாரு. அவரை கட்டி போட வேணாங்க, கண்டுக்காமல் அமைதியாக இருந்தான்னு வச்சுங்களேன், அடிதடி வெட்டு குத்துன்னு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்கும், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகும். இதை வச்சு ஆட்சி கலைக்க முடியும்ல? ஏற்கனவே மோடி என்ன சொல்லிட்டு போனார், திமுக என்ற ஒற்றை கட்சி இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு சொன்னார். அதற்கேற்ப வந்து உங்கள் ஆளுங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இவர் மீது நீங்கள் நடவடிக்கை இல்லை. நியாயப்படி பார்த்தா ராமதாஸ் தான் வந்து முதல்வர் மீதோ இந்த கட்சி மீதோ இந்த மாதிரி அவதூறு வழக்காக வந்து போடணும், இந்த மாதிரிலாம் பேச வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? ஆனால் இவர் இப்போ இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல்வர் இன்றைக்கி என்ன ஒரு அவதூறு வழக்கு தொடங்கியிருக்காரு பார்த்தீங்களா? அண்ணாமலை மீதும் இபிஎஸ் மீதும் என்னது அவதூறு வழக்கம். என்னது? ட்ரக் வந்து சார் தமிழ்நாட்டில் ட்ரக்கே கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் சொல்கிறது அவதூறு வழக்கு. அவர் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. அண்ணாமலை ஒரு பக்கம் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. எது தெரியுமா ஸ்டாலினை போட வச்சது டெம்ப்ட் பண்ணி? இபிஎஸ் சொன்ன விஷயம் கூட வந்து கிடையாது. அண்ணாமலை பேசும்போது சொல்கிறாரு மேடையில், சாராயம் வைக்கிறீங்களா டாஸ்மார்க்கில், குடிக்கிறானுங்க பச்சை தண்ணி மாதிரி இருக்கான், போதே ஏறலையான். அவன் அதனால தான் வந்து கஞ்சாவுக்கு போனான். கஞ்சாவுக்கு போயிட்டு இருக்கவரை என்ன பண்ணால் மறுபடியும் அதை விட அடுத்து மெத்தில் லுட்டுன்னு எல்லாமே கிடைக்குதுன்னு அதை தான் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். சரக்கு ஒழுங்காக கொடுக்கல. ஏன் கொடுக்கல? கம்பெனி வச்சுருக்கேன், ஆளை வச்சுருக்கலாம், டிஎம்கேக்காரன், அதுலேயும் மடா ஊழல் பண்ணுவீங்கன்னு கேட்டார். இப்போ அதுதான் குத்துது அவங்களுக்கு. இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு குத்துனும் போது என்ன செய்கிறாங்க, நேரடியாக அவதூறு வழக்கு. நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து மெத்தை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம், எங்களுக்கு திமுகக்கெல்லாம் தொடர்பு இருக்குன்ற மாதிரி அவதூறு வழக்கு போகிறீங்க அப்படின்ட்டு. சார் உள்ளபடி கிடைக்காம இருந்துச்சா? ரெண்டாவது அவன் திமுகக்காரனா இல்லையா? ரெண்டுமே உண்மையா? கிடைக்கிது, மாற்றானுங்க, அவன் திமுகக்காரன், அப்புறம் எப்படி அவதூறு வழக்கு? ஒன்றுமே இல்லை. இப்படி ஒரு விஷயம் வந்துருச்சுல. ஆளாக நீங்கள் ஜாஃபர் சாதிக்கை கைது பண்ணி அங்கே நார்காட்டிக் ஒப்படைச்சிங்கன்னா அதே புரிந்துருக்கும். அரசியலில் நீங்கள் இப்படி பதினெட்டு முடியுமா இல்லையா? இந்த இடத்துல வேறு ஒரு தலைவர் இருந்தாக்க முதல்ல தூக்கிட்டு ஒப்படைச்சிருப்பாங்க. நான் சுத்தமானவன்டா, என் கட்சிக்காரன் தப்புனாலும் தூக்கணுண்டான்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் நீங்கள் இது வரைக்கும் அவனை தூக்காம விட்டுட்டீங்க? அவன் உங்களுக்கு பயந்து தான் ஹரியானா ஓடி போனான். ஏன்னா சாதிக் பாஷா மாதிரி நம்மளை போட்டு தெளிவாங்க, போலீஸ்ட்டை மாட்டோம்னா அட்லீஸ்ட் 10 வருஷம் உயிரை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு தான் அவன் அங்கே போய் ரகசிய தகவல் கிடைச்சதுன்னு தான் போய் கைது பண்ணாங்க என்சிபி. புரியுதுங்களா? அவங்களா போய் கைது பண்ணல. அப்போ அவன் தான் சொல்லியிருக்கிறான் விஷயம், உங்களுக்கு புரியுதா? அப்போ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கணுமா இல்லையா? அதை செய்யாமல் உட்காந்துக்கிட்டு உங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஏற்க புரியுதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்த போதை விவகாரம் பெரிய அளவில் எதிரொலிக்கும், திமுக கலகலத்து போகும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் அதிமுக சொல்கிறாங்க ஒரு புறம். இன்னொரு புறம் பாஜக வளர்ந்துக்கிட்டு இருக்கு, 4 முதல் 5 இடங்கள் ஜெயிக்கணும்னு பல ஊடகங்கள் கருத்து கணிப்பு வெளியிடுது. ஆனாலும் ஒரு ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி மைண்ட் செட்டில் 40க்கு 40 ஸ்வீப் பண்ணணும் திமுக அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் இந்த போதை விவகாரம் எந்த அளவுக்கு இந்த எலெக்ஷனில் ரோல் ப்ளே பண்ணும்?
ஒரு சனாதன பிரச்சனையே வந்து எவ்வளோ இம்பேக்ட் ஏற்படுச்சு 4 மாநில தேர்தலில் பார்த்தோம். ஒரு பக்கம் உதயநிதி ஃபோட்டோ வச்சு ஒன்றுக்கு இருந்தானுங்க, செருப்பு கழட்டி அடிச்சானுங்க. எந்த கொந்தளிப்பும் தமிழ்நாட்டில் ஏற்படலை, எதுவுமே செய்ய முடியல. அந்த விஷயத்தை காரணம் காமிச்சு நல்லா கவனிச்சுங்க, இது மறுபடியும் திமுக செய்யக்கூடிய பிரச்சனை யாருக்கு இம்பேக்ட் ஆகுதுன்னா ராகுல் காந்திக்கு. இந்த சனாதன இஷ்யூ வந்ததுக்கப்புறம் தானே கூட்டணி உடைய ஆரம்பிச்சது முறையாக. எப்படி கூட்டணி உடைச்சது? மம்தா அதுக்கப்புறம் தான் வெளியே போகிறாங்க. மம்தா நேரடியாக வெளிப்படையாக செய்தி ரீதியாக கண்டன அறிக்கை கொடுத்தாங்க, இதை நீ பேசிக்கூடாதுன்னு. அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே போனார். பல தலைவர்கள் உடைஞ்சதுக்கு காரணம் அது. அப்போது அதுவே இவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தினா மறுபடியும் அதை துண்டு பிரசங்க அடித்து அப்போ அந்த எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணாங்க பிஜேபி. அப்போ இந்த விஷயத்த, இந்த ஆட்சி முறை தான் நமக்கு தேவையா அப்படின்ற விஷயத்த ஜாஃபர் சாதிக் கான்ட்ரவர்சிக்கு பிறகு தான் காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி சைன் ஆகுது. கான்ட்ரவர்சிக்கு பிறகு சைன் ஆகுறதா இருக்கட்டும் சார். நான் என்ன சொல்கிறேன், இந்த விஷயத்தினால காங்கிரஸுக்கு பின்னடைவு ஏற்படும்ன்றேன். திமுக கூட நீங்கள் சேர்ந்து பயணம் பண்ணக்கூடிய இந்த வாழ்க்கை, நான் ரொம்ப இயல்பாக கேட்குறேன், இப்போ வரக்கூடிய எலெக்ஷனுக்கு என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்பீங்க சார்? நாங்குநேரி சம்பவம், புதுக்கோட்டை சம்பவம், வேங்கையூர் சம்பவம், நீங்கள் அதுக்கப்புறம் சாதி ரீதியாக ஏற்படுத்துகிற சம்பவம், இங்கே பெருமளத்தில் பாதிக்கப்பட்ட போல சம்பவம். நான் போயிருந்த காலத்துக்கு இடுப்பளவு மார்பளவு தலையில் நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஆட்டோனக்காரர் சொன்ன விஷயம், அண்ணா நான் வந்து உழைச்சி சம்பாதிக்கிறேன், எவன்ட்டு 10 ரூபாய் கை நீட்டு வாங்க மாட்டேன், எனக்கிட்ட ஒரு வாய் தண்ணி கிடைக்காத, ஒரு பொட்டலம் சோறு கிடைக்காதுன்னு என்னை பிச்சை எடுக்க விட்டாங்க, என் பொண்டாட்டியை காப்பாற்ற மாட்டேன், பிள்ளையை காப்பாற்ற மாட்டேன், அலால் பட விட்டாங்க. பெண்கள் சொன்னாங்க, அண்ணா வேறு வழி இல்லாமல் நின்றுக்கிட்டே மலம் கழிச்சேன், எத்தனை நாளைக்கு நான் அடக்க முடியும், மலம் கழிச்சா அப்படி சுற்றி எங்களை வருது, எவ்வளோ கொடுமை தெரியுமா, அடக்குனாக்கா ஆசன வாயில் கம்பி வச்சு குத்துன மாதிரி ஒரு வலி ஏற்படுது. 6000 ரூபா கொடுத்துட்டோன்றாங்க திமுக. நான் கொடுக்குறேன் ஒரு வாரம். 2015 வெளில வந்துச்சு, 2016 அதே கவர்மெண்ட்டை திருப்பி சென்னை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. 2015 வெள்ளம் வந்துச்சு. அப்போ யாருமே வந்து நான் வந்து வெள்ளம் வரப்போகுது, எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லலை. நீங்கள் 98% பணி நிறைவடைஞ்சுன்னு சொன்னீங்க. இதுக்கே உங்கள் மீது வழக்கு போடலாம் தெரியுமா? நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, கொடுத்த வாக்குறுதிகள் 90% நிறைவேற்றிய தைரியத்தில் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன் அப்படின்ற ஸ்டாலின் வெக்கமில்லாமல் பேசுகிறாரு. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், 100% நிறைவேற்றி விட்டோம்னாரு. 99% நிறைவேறிச்சு. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தா 100. இப்போ எப்படி 100% 90 மாறிச்சு? புரிஞ்சா உங்களுக்கு? கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல் அவர் இஷ்டத்துக்கு பேசுறியா, இன்னும் கூட பேசி வச்சுருந்தாரு. மக்களின் கைகளின் மனுக்களை பார்க்கவில்லை, மாறாக முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்கிறேன். மூஞ்சை பார்த்தீங்களா, வாயை பார்த்தீங்களா, காரி துப்பிட்டு இருக்கிறானுங்க. நீங்கள் வந்து மகிழ்ச்சியை பார்த்துன்னு பேசுகிறீங்க. உங்கள் ஆட்சியில் வந்து யார் போகிறாங்கல்ல, செவிலியர், மருத்துவர், போக்குவரத்து ஊழியர்கள், எல்லா மக்களும், அரசாங்க ஊழியர்கள் எல்லாம் போடுறாங்க. பொதுமக்கள் ஒரு பக்கம் போடுறாங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிறுத்தி ஒழுங்கு நடத்த துப்பு கிடையாது. மக்கள் அவ்வளோ கொந்தளிக்கிறாங்க. கலைஞர் 100 நடத்துனீங்களா, மக்கள் புறக்கணிச்சாங்களா? ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துனீங்களா, மாநாடுன்ற பேரில் மக்கள் உங்களை செருப்பு கழட்டி அடித்தாங்களா? இவ்வளோ ஏங்க ஒவ்வொரு மாநாடுக்கும் சரி, இந்த கேலோ இந்தியாவுக்கும் சரி, எல்லாத்துக்கும் மாணவ பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி போனாங்க, கூட்டம் காட்டுவதற்காகவும். இளைஞர்கள் வந்து இவர்களுக்கு பேராதரவாக இருக்கிறது போல். அப்போது கல்லூரிகள் வந்து நான் ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி அவங்க என்ன குரூப் ஆரம்பித்தாங்க, வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் அனுப்பிச்சாங்க, எப்படி வந்து எந்தெந்த கல்லூரிக்கு பேருந்து அனுப்பிச்சாங்க. ஒவ்வொரு கல்லூரிலேருந்து 200 மாணவர்கள் கூட்டு போகணும். அந்த ஆசிரியர் என்ன தெரியுமா செய்யணும், லைவ் லொக்கேஷன் எங்கே, இப்போ கேலோ இந்தியாவோட இது அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து நின்றுட்டு குரூப் ஃபோட்டோ, லைவ் லொக்கேஷன் கூகுள் மேப் ஆன் பண்ணி குரூப் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும், எந்த கல்லூரின்னு போட்டு. இவ்வளோ அக்கப்பூர் பண்ணாங்க. நான் எல்லாத்தையும் எல்லா ஊடகத்துலையும் உடைச்சேன். அப்போ யாராவது ஒரு மாணவர்கள் வெளியில் சொல்லுவாங்களா, ஒரு ஆசிரியர் சொல்லுவாங்களான்னு கேட்டாங்க. பிரசிடென்சி காசில் ஒட்டுமொத்த மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணி செய்தியாக கொடுத்தாங்க. கட்சி மாநாடுக்கு எங்களை கூட்டு போகிறாங்க. எதுக்கு கூட்டு போகிறாங்க? அப்படி போகாட்டி அட்டன்ஸ் போட மாட்டேன்னு மிரட்டுறாங்க, ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டேன்னு மிரட்டுறாங்க. நாங்கள் படிக்க வந்தோமா, இவங்களுக்கு நாங்கள் வந்து கட்சிக்கு வந்து வாழ்க்கை ஒளியை சொல்லி கைத்தட்ட வந்தோமான்னு கேட்டாங்க. எவ்வளோ அசிங்கம்! எந்த ஆட்சியில் நடந்திருக்கா? இவ்வளோ மோசமான விஷயத்தை செஞ்சு வச்சுட்டு வெக்கமெல்லாம் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாதுன்றீங்க. செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் போட்டிங்கல்ல, அவரை தூக்கினோடனே பதிவு போட்டிங்கல்ல, தொட்டு பார்க்காத சீண்டி பார்க்காதுன்னு. இந்த விஷயத்துக்கு ஏன் நீங்கள் போடவே இல்லை? என்சிபிக்கு எதிராக. என்சிபிக்கு எதிரான இல்லை, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத சொல்லணும்ல, சொல்லணுமா இல்லையா? நீங்கள் செந்தில் பாலாஜி சரி சொன்னாங்களே, நம்ம வில்சன் சொன்னார், ரகுபதி சொன்னார், சட்டத்துறை அமைச்சர். நான் இன்னொரு விஷயம் அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறேன். இவ்வளோ பெரிய ட்ரக்கு உலக லெவலில் வந்து மாஃபியா கரெக்டுங்களா? வேர்ல்டு வைஸ் வந்து ஏன்னா நியூஸ்லேருந்து நம்ம ஆஸ்திரேலியாவில் எல்லா நாளுக்கும் அனுப்பிச்சிருக்கான். பெரிய ட்ரக் மாஃபியா தத்தோ முதற்கொண்டெல்லாம் வந்திருக்காருன்னு இப்போ பார்க்குறோம். தத்தோ கூட யார் இருந்தாங்கலாம் நம்ம பார்க்குறோம். தத்தோனே ராதாரவி நினச்சி போய் பேசினார் அவர். கேட்குறேன், முதல்வர் பார்த்துருக்காருல, தத்தோனே ராதாரவி நினச்சிங்களா என்ன? அப்போ நீங்கள் எவ்வளோ விஷயம் செஞ்சீங்களே, உங்களால் வந்து சர்வதேச குற்றவாளியாக கருதப்படக்கூடிய சாதிக் பாஷாவை பிடிக்க முடிஞ்ச உங்களால் 8 மாதமாக அசோக்கு பிடிக்க முடியல. எப்படி? செந்தில் பாலாஜி தம்பியை அவனா இதை விட சர்வதேச குற்றவாளியா? நீங்கள் உங்கள் கஸ்டடியில் வச்சுருக்கீங்க திமுககாரன், கரெக்டுங்களா? அப்போ இவனை உங்களால் பிடிக்க முடியாதா? காவல்துறை, நம்ம காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை அவ்வளவுக்கு என்ன அப்படின்னா தூக்கிடுவாங்க. அப்போ செயல்பட விடாமல் வச்சுருக்கிறது யார்? இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் பாருங்கள், எந்த புரிதலும் இல்லாமல் ஏற்கனவே உங்கள் கட்சியை அழிச்சிருவேன்னு சொல்லி பிரதமர் பேசியிருக்காரு. 10 வருஷம் பேசாத பேச்சு புதுசாக வந்து பேசியிருக்காருன்னா என்னென்ன ரூட்டில் போயிருக்காங்க, எவ்வளோ ஐடி வந்திருக்கு, எவ்வளோ இடி வந்திருக்கு, எவ்வளோ கனிம வள திருடு பண்ணியிருக்கிறோம், பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்சுருக்கிறோம், நம்ம மாட்டிருக்கிறோன்ற எந்த அறிவும் இல்லாமல்
ஒரு அமைச்சராக இருந்துட்டு மேடையில் வந்து நான் மட்டும் யார் தாமோன் மனுஷன் நான் மட்டும் அமைச்சராக இல்லாவிட்டால் மோடியை பீஸ் ஆக்கி விடுவேன். எவனாவது அப்படி பேசுவானா? ஏன்டா ரவுடி போயெல்லாம் வந்து வண்டியில் ஏறணும் சொன்னால் ஏய் நானும் ரவுடி தாண்டான்னு ஒரு ஆள் வடிவில் வந்து ஏறின மாதிரி நீயா வாலண்டரி நீ யார் ஓரம் போயேன்னா வாலண்டரியாக உள்ளே வந்தேன். இன்றைக்கி 5 கேஸு டெல்லியில் வச்சு 5 கேஸ் போயிட்டுருக்காங்க. அடுத்து அவரை கைது செய்வதற்கான இப்போ வந்து தகவல் சொல்கிறேன், கைது செய்வதற்கான நடவடிக்கை. அவர் கைது பண்ண அமைச்சர் கிடையாது சார். நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள், பீஸ் ஆக்கிடுவேன்னு சொல்லி பேசியிருக்கீங்க. ஒரு பொருள் எப்படி பீஸ் ஆகும்? வெடித்து சிதறினா தான் பீஸ் ஆகும். வெடித்து சிதறலாம் இல்லை வெட்டி கொள்ளணும். அப்போது நீங்கள் பிரதமரை போய் நேரடியாக வெட்டி கொள்கிற அளவுக்கு அங்கே பிரச்சனை கிடையாது, பாதுகாப்பு அவ்வளோ வளர்ச்சி இருக்குது. அப்போது பீஸாக ஆக்கிடுவேன்ற பொழுது இதை எதோட மேற்கோள் காட்டி தெரியுமா பிஜேபி அங்கே எல்லாம் பண்ணுறாங்க? ராஜீவ்காந்தி இதே மண்ணில் படுகொலை செய்யப்பட்டிருக்கார் பீஸ் ஆக்கப்பட்டு. அப்போது தாம்பு அன்மரசனுக்கும் தீவிரவாதிகளுக்கும் தொடர்பு இருக்கா? தாம்பு அன்மரசன் கொலை குற்றத்தை செய்வதற்காக முடிவு பண்ணியிருக்காரா? பிரதமரை கொள்வதற்காக முயற்சி பண்ணியிருக்காரு. ஆளுநர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இதே தான் சொன்னார். இன்னொரு விஷயம் என்ன பேசியிருக்காங்க தெரியுமா மேடைக்கு மேடை? பல உயிர்களை கொடுத்து நாங்கள் கட்சியை வளர்த்துருக்கிறோம். அப்படின்னா எப்படிலாம் உயிரை கொடுத்த? அப்போ மனித வெடிகுண்டா மாறி போறியா? பல குணம் வருது. அப்போ இவரை கைது பண்ணும்பொழுது என்னாகும்? அமைச்சர் பதவி போகும். ஏற்கனவே உங்கள் ஆள் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, உங்கள் மாப்பிள்ளை வாக்குமூலம் கொடுத்துருக்கான்னு தெரியல. நீங்கள் மாப்பிள்ளனா நீங்கள் வேறு சபரிசி நினச்சிக்க போகிறீங்க. கட்சியை சேர்ந்தாலும் ஜாஃபர் சாதிக்க சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை திமுக ஏற்படுத்தி வச்சுருக்கீங்களா? ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், 2 குடம் தண்ணிக்கு வழி இல்லாமல் சிவகங்கையில் இன்ன வரைக்கும் பெண்கள் தளர்றாங்க. பார்த்தீங்களா சார்? போன மாதம் வரைக்கும் ஊற்று எடுத்தாங்க, ஊற்றுல தண்ணி வந்துச்சு. இப்போ வெயில் நல்லா உச்சத்தில் வருது, ஊற்றுல தண்ணியும் வரல. சரி, மனிதர்கள் ஊற்று எடுத்து குடிக்கிறோம். ஆடு மாடு கோழி பூனை நாய் என்ன பண்ணும்? ஒரு 2 குடம் தண்ணி கொடுக்க துப்புள்ள நீர் மேலாண்மை அமைச்சர் என்ன கலட்டுறீங்க உட்காந்து? அம்மாக்காயிரம் பொண்ணுக்காயிரம் பேச தண்ணிங்களா? நீ என்ன செஞ்சுருக்கணும்? உருப்படியான ஒரு வேலை செஞ்சுருக்கோம்ல. எப்படி இந்த நீர் வந்து கிடைக்காம போச்சு பூமியில்? முப்போங்க விளைஞ்ச பூமியில் தமிழ்நாடு எப்படி போச்சு சிந்திச்சிங்களா சார்? நீங்கள் மழை எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் சரி, ஏரி குளம் வெட்டிலாம் தண்ணியை வந்து நீங்கள் வந்து நீர்மட்டத்தை அதிகப்படுத்தவே முடியாது. பல ஆயிரம் லிட்டர் மெட்ரிக் தண்ணீரை பூமிக்குள் கடத்தக்கூடிய பணியை விவசாய நிலம் மட்டும்தான் செய்யும். அப்போ தேடி தேடி விவசாய நிலத்தை நீங்கள் அழிக்கிறீங்க. அதோடைய விளைவு இன்றைக்கி தண்ணி இல்லை தமிழ்நாட்டில். 2 குடம் தண்ணி இல்லாமல் அலறாங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன், இந்த வேளாண் பட்ஜெட்டில் நீங்கள் உழவர்களுக்கு உழைக்கிறோம் கிழிக்கிறோன்னு சொன்னீங்களே, இனிமேட்டு விவசாயிகளுடைய நிலம் கையகப்படுத்தப்படாது. சிப்காட்டுக்கோ ஏர்போர்ட்டுக்கோன்னு ஏன் ஒரு வார்த்தை சொல்லலை? தேர்தல் வாக்குறுதி வேறு. அது வெக்கம் இல்லாமல் வாக்குறுதிங்க. 500 கலைஞர் உணவகம் கொண்டு வரப்படும். நீங்கள் அம்மா உணவகத்துக்கு போட்டியா கொண்டு வந்தீங்களா? அது வரைக்கும் 3 வருஷம் அம்மா உணவகமே இல்லை. இப்போ பாதி இல்லை, முக்கால்வாசி இல்லை. இல்லை, சுத்தமாக இல்லை. 2 ரூபா தான் 2 இட்லியை கொடுத்து பிள்ளைய பசியாக தரலாம். 3 ரூபா தான் ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டு பசியாரலாம். எவ்வளோ மக்கள் வந்து அது அடிப்படையான விஷயம் பாருங்கள். ஜெயலலிதா கட்சி பேதமின்றி அனைவரும் பாராட்டி திட்டம், ஒரே திட்டம். இன்ன வரைக்கும் வந்து ஒரு கஷ்டம்னா எல்லாம் சொல்கிறான் பாமரன், அம்மா உணவு வந்தப்போ நல்லா சாப்பிட்டேன். கொரோனாவில் எவ்வளோ பெரிய கோடி சொன்னாலும் அது மட்டும்தான் ஃபங்க்ஷன் வச்சு போய் சாப்பிட்டாங்கல்ல. அப்போது எவ்வளோ பேஸ், எவ்வளோ முக்கியமான திட்டம் பாருங்கள். எந்த கட்சி செஞ்சுருக்கான்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. மக்களை நேரடியாக சென்றடையக்கூடிய விஷயம். அதுக்கு தான் அரசாங்கம் சோத்தில் கை வச்சு ஒரு புலப்புலை சொல்லுது அவங்களுக்குன்னு கேட்குறேன். அதை ஏன்டா நிப்பாட்டினீங்க? அதே நிப்பாட்டினீங்க. அம்மா வந்து மெடிசன் ஆரம்பித்தாங்களா? மினி கிளினிக்கு, அம்மா மருந்தகம். இன்றைக்கி அந்த மாதிரி இருக்குது. மெடிசன் எந்தளவுக்கு போயிட்டுருக்கு. இந்த ட்ரக்கில் ஒரு விஷயம் நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த ட்ரக்கை வந்து உணவுப் பொருளோட கலந்து கொடுக்குறீங்க. எப்படி சத்து மாவுலலாம் கலந்து கொடுத்துட்ருக்குறாங்க பேக் பண்ணி. இப்போ அந்த உணவை நம்ம தொடர்ந்து ஒருத்தன் எடுத்துக்கிட்டே இருக்கிறான்னா சிஸ்டமேட்டிக் பாதிக்கப்பட்டுரும், நர்வ் சிஸ்டம்லாம் பாதிக்கப்பட்டுரும். நீங்கள் அதுக்கப்புறமேட்டு மெடிக்கலி நீங்கள் அன்ஃபிட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவீங்க. அப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள். சேட்டலைட்டை இன்றைக்கி நம்ம தென் துருவத்தில் முதல் முறையாக இந்தியா போய் சேட்டலைட்டை போய் இறக்கியிருக்கோம். ஆனால் எவ்வளவோ நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சி நம்மளால் சுகருக்கு மருந்து கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறாங்க உலக நாடுகள் முழுக்க. அதை வச்சு எவ்வளோ பெரிய வணிகம் நடக்குது தெரியுமா? ஏன்னா சுகர்னால உங்களுக்கு கண்ணு போயிடுச்சுன்னுவான், சுகர்னால கிட்னி போயிடுச்சுன்னுவான், சுகர்னால லிவர் போயிடுச்சுன்னுவான். அந்த சுகரை காரணம் காமிச்சு எது வேணால் போயிடுச்சுன்னு சொல்லி உங்களால் சம்பாதிக்க முடியும். அப்போ அந்த ட்ரக்குனால அதே மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷன் எல்லாம் இழந்துச்சுனாக்கா இது பெரிய மாஃபியா இது. அப்போ அதுக்கு நீங்கள் தொலை போகிறீங்களா? இன்னொரு கோணம் இருக்குல்ல. இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் பேஸ் என்ன? அரசாங்கம் ஒழுங்காக செயல்படலை, தன்னுடைய வேலை செய்ய தவறிடுச்சு. இல்லை, என்னோட பேட்டியில் அதிமுகவை சேர்ந்த திரு கல்யாண சுந்தரம் அவர் சொன்னார், உலகத்தில் இந்த மாதிரி போதை மாஃபியா நெட்வொர்க் வந்து செய்கிற வேலை அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை விலைக்கு வாங்குவோம், தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரும் அப்படின்னாரு. விலைக்கு வாங்கினா பரவாயில்ல, உள்ளேல போய் உட்காந்துருக்கான் ஒருத்தன். அவன் கட்சிக்காரனாவே மாறி அவனே நிதி கொடுக்குறான். புரியுதுங்களா? அவனே நிதி கொடுக்குறான், அவனே எல்லா வேலையும் செய்கிறான், அவனே எம்பிக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கான். நீங்கள் கூச்சப்படாமல் எம்பி ஆக்குவீங்க. இவ்வளோ தான் நடக்கும். அதிமுகவினுடைய செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தில்? மற்ற கட்சிகள் எதுவும் போராடுற மாதிரி தெரியல, அவங்க மட்டும்தான் தீவிரமாக மாநிலம் தழுவிய போராட்டத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுடைய செயல்பாடு போதுமானதாக இருக்கா? அரசியலாக பார்க்குறாங்களா? உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, அதிமுகவுடைய நகர்வு வந்து இனிமேட்டு வந்து அக்ரெசிவாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கு அதிமுக வந்து பிரதானமாக இன்றைக்கி டிஎம்கே ஒரு பக்கம் எப்படி ஹேண்டில் பண்ணுதோ கிட்டத்தட்ட அதில் பாதிக்கான நெருக்கடி வந்து பிஜேபியும் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ ஏற்கனவே அதிமுக ஒரு இருந்த ஒரு சேலஞ்ச் வச்சு பாருங்களேன். ஆரம்ப காலத்தில் எடப்பாடியார் வந்த பொழுது கொரோனா என்ற பெருந்தொற்று முதல் முறையாக உலகளவு சந்தித்தோம். கொரோனா ஒரு பக்கம் எப்படி ஹேண்டில் பண்ணாரோ அதே மாதிரி திமுக ஒரு பக்கம் ஹேண்டில் பண்ணாரா? இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள் உள்ளே எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் டிடிவி, ஒரு பக்கம் சசிகலா, தீபாலாம் கணக்கே இல்லை, அதை விட்டுருங்க சரிங்களா. இவங்களுடைய அக்கப்போர் ஒரு பக்கம், திமுகவுடைய அக்கப்போர் ஒரு பக்கம். அப்போ இவங்க என்ன திமுக போராட்டம் பண்ணாங்க? அரசே மானங்கட்ட அரசே டாஸ்மார்க்கை மூடுனாங்க. இப்போ என்ன அரசு நடக்குதுன்னு அவங்க தான் சொல்லணும். இளம்பதவிகள் தாலி அக்கறைங்கன்னு சொன்னீங்க, இப்போ யார் அக்கறைன்றதை நீங்கள் தான் சொல்லணும். இப்போ இப்படி ஒரு பிரச்சனை போயிருக்கு. இந்த பக்கம் பாருங்கள், பிஜேபி அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சியெல்லாம் ஒரு பக்கம் சேர்த்துட்டு அவங்க ஒரு பக்கம் நெருக்கடி. இருந்தாலும் எந்த சூழ்நிலையும் இனிமேல் வழக்குகள்லாம் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாங்க, நீதிமன்ற வழக்குகள் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த பக்கம் வந்து சீமான ஒரு பக்கம் இருக்கிறாப்புல. யார் எப்படி இருந்தாலும் அதிமுக பொறுத்த வரைக்கும் 2.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் நினச்ச உடனே டக்குன்னு ஒரு கட்சியை சரிச்சிட முடியாது அவ்வளோ சீக்கிரம், புரியுதுங்களா? அப்போது அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது இது வந்து பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். நீங்கள் இன்றைக்கி வேணால் நீங்கள் வந்து கூட்டணி பேரை வச்சுக்கலாம், எப்படி வேணால் செய்யுங்க. நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, திமுக இந்த எலெக்ஷனில் என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்ப சொல்லு. இது வரைக்கும் நீ 3 வருஷமாக செஞ்ச அக்கப்போர் எல்லாமே எனக்கு தெரியும். கடைசியாக பெருவெள்ளத்தில் தாண்டி இப்போது இந்த மெத்து விஷயம் வரைக்கும் என்னன்னு சொல்கிற ஓட்டு கேட்பீங்க. சரி, நீங்கள் நாடாளுமன்றத்தில் அனுப்பிச்சிங்களா? அவந்தாலும் என்ன செஞ்சாங்க? கோமுத்ரா, நாய்கறி மேட்ரு, உட்கார்ற உதவாங்க போகிற சக எம்பியை பார்த்து பேசினாரா தயனிமா? அது என்னென்னு புரியாமல் என்ன சொல்கிறான்? ஆர் ராசா அன்ஃபிட் அது அதை விட உச்சக்கட்டம். அப்போ இதெல்லாம் பேசி வச்சுருக்கீங்களா? இதுக்கு தான் உங்களை மறுபடியும் எம்பி ஆக்கணுமா? இல்லை இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து இப்போ வரையில நீங்கள் என்ன செஞ்சீங்க? இது வரைக்கும் விவசாயம் மீது குண்டா சட்டம் போட்டப்போ வாய் திறக்கல. பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி, இந்த கருணாநிதியின் பேர் வச்சாலும் அவங்க பெற்று போட்டதால எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்களா? அந்தாள் வீட்டில் மருமகன் செஞ்ச பிரச்சனைக்கு வாய் திறக்கல. விவசாயம் மீது குண்ட சட்டத்துக்கு வாய் திறக்கல. கனிம வள இயற்கை வளங்கள் திருநாங்க வாய் திறக்கல. பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்சா வாய் திறக்கல. வேங்கையில் பிரச்சனைக்கு வாய் திறக்கல. இன்றைக்கி பாருங்கள் இந்த போதை, இதுக்கும் வாய் திறக்கல. இதுக்கு இடையில வந்து நம்மால் மறந்து போகாத இன்னொரு விஷயம், 12 மணி வேலையை இவங்க தான் அமல்படுத்த முயற்சி செஞ்சாங்க. அதுக்கு மட்டும்தான் எல்லாரும் ஏற்று குரல் கொடுத்தாங்க. ஏன்னா சேர்ந்து பம்ப் அடிப்பாங்கன்ட்டு அவங்க தொழிற்சங்கமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போ இவ்வளோ அக்கப்போர் பண்ணி வச்சு சாதாரண கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு எவ்வளோ பிரச்சனை. அந்த பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் போனப்போ நீங்கள் பாருங்கள் என்னென்ன மாதிரி மக்கள் கொண்டு வச்சாங்க தெரியுமா? பேருந்து வராமல் ஊருக்கு போகும்போதே கொப்பம் போட்டோ வச்சுருக்க மூஞ்சில் முடிச்சுட்டு போனால் விளங்க மாட்டான்னு கேட்குறாங்க. கலைஞரை கேவலப்படுத்துறது நீங்கள் தான், கரெக்டுங்களா? இந்த பக்கம் அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பேட்டி கொடுக்குறாங்களே என்னமான்னு கேட்டாக்கா, அமைச்சர் பெருமக்கள்லாம் கிளாம்பாக்கம் வரது போல கீழ்பாக்கத்தை அனுப்புங்க, எல்லாம் பைத்தியக்கார பேல இருக்காங்க, எவ்வளோ பிரச்சனை மக்கள் பேசுகிறாங்க, பச்சை திட்டுறது. இது என்னைக்காவது இந்த மாதிரியான சம்பவம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மேயர் பிரியாவுக்கு எவ்வளோ நெருக்கடி ஏற்படுச்சு பார்த்தீங்களா? இந்த பெருமல்ல வந்த போது வீட்டை முற்றுகிட்டு எப்படி கேள்வி கேட்டாங்க? என்னைக்காவது ஸ்டாலின் அப்படி கேள்வி கேட்டுருக்காங்களா? அப்போது இவ்வளோ மோசமான ஆட்சி செஞ்சு வச்சுட்டு இப்போ என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்பீங்க? மோடி வராரு, டேடி வராரு, எங்களை அழிச்சிட்டு வந்தானா? நான் திரும்ப அதான் சொன்னேன், 10 வருஷமாக வரதான் ஆட்சி செய்கிறாரு. அவரை வந்து வேங்க வெள்ள மலம் கலந்து கொடுத்தாரு. அவரை வந்து விஏக்குள்ளே வெட்டி படுகொலை செஞ்சாங்க. யார் ஆட்சியில் நடந்துச்சு? யார் ஆட்சியில் காவல்துறையை வெட்டினீங்க? யார் ஆட்சியில் பத்திரிகையாளர் வெட்டினீங்க? யார் ஆட்சியில் வந்து கனிம வளத்தை திருநீங்க? யார் ஆட்சியில் பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட வச்சிங்க? அப்போ என்னன்னு சொல்கிற ஓட்டு கேட்பீங்க? இப்போ நீ என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்க போறீங்கன்னு வாங்க. இப்போது எலெக்ஷனில் தான் 4 முனை போட்டி, பிரச்சாரம் வைக்கும்போது 5 முனை. நானும் உள்ளே வரேன், கேம்பெயினுக்கு நானும் உள்ளே வரேன். நீங்கள் என்னெல்லாம் அக்கப்புறம் பண்ணிருக்கீங்க நான் மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறேன், பார்த்துக்கலாம் நீங்கள் எப்படி தான் ஜெயிக்கிறீங்க திமுக. ஆனால் இவர் காங்கிரஸே இல்லைன்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்கிறாங்களே உங்களை பார்த்து. யார் அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள் இல்லைன்ட்டு? காங்கிரஸே இல்லைன்னு அவங்க சொல்ல சொல்லுங்கள். 10 வருஷம் கட்சியில் உழைச்சிருக்கிறோம், இப்போ இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்கிறேன், திமுக செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டக்கூடாதுன்னு காங்கிரஸுடைய பைலால் இருக்கா? கூட்டணி தர்மம் திமுக தான் உங்களை ஏமாற்றி வச்சிருக்கிறான். அதாவது கூட்டணி தர்மம்னா நம்ம செய்கிற தப்பை பற்றி பேசாதன்ட்டு. அதோடைய விளைவு தான் 65 சீட்டு. அதுக்கு முன்னாடி வாங்க ஆட்சி செஞ்ச கட்சி ஆட்சி இல்லாமல் போச்சா? 65 சீட்டு கொடுத்த இடத்துல 25 சீட்டாக மாற்றினீங்களா? அப்போது கட்சி நம்ம தேய்ந்து கொண்டே வருவதற்கு காரணம் என்ன? விமர்சிக்கணும். நீங்கள் இது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி எங்கேயாவது சீட்டு குறைச்சி எங்கேயாவது பேரம் பேசி பார்த்துருக்கீங்களா? அவங்க அதிமுகவுக்கு போவாங்க, திமுகவுக்கு போவாங்க, இப்போ பாஜக கூட போவாங்க. ஆனால் தனக்கான சதவீதத்தை உறுதிப்படுத்துகிறாங்க. ஏன்னாக்கா நம்மளை சார்ந்து இயக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் அவர்களுக்கு சார்ந்த உரிமையை பெற்றுத்தரணும். நம்ம முதல்ல இருக்கணும். இத்தனை சதவீதம்ன்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்கல்ல. அந்த புரிதல் உங்களுக்கு ஏன் இல்லை? அந்த புரிதல் இல்லாமல் முட்டு கொடுத்துற விளைவு தான் வைகோ எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தால் நீங்கள் ஒத்த சீட்டுக்கு நிற்கிறீங்க. ஆனால் திருமாவளவனுக்கு 2 சீட்டு தான். ஜவஹர்லாலுக்கு சீட்டே கிடையாதுட்டாங்க. புரிஞ்சா? திமுக திட்டமிட்டு கூட்டணி கட்சிகளை எப்படி அழிக்குது, எப்படி சமூக நீதியை சவப்பெட்டில் ஏற்றுதுன்னு. இதுக்கு மேலே என்ன உதாரணம் வேணும்? ஸோ அதிமுக அக்ரெசிவாக இருக்கும் இனிமேல். நிச்சயமாக இருக்கும். இல்லாட்டி இந்த அடுத்து வந்து சஸ்டெயின் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, எப்படியும் 2027 திமுக வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ அடுத்து வந்து மேஜராக ஆளுங்கட்சியாக அதிமுக வரும்போது எதிர்கட்சி அந்தஸ்தில் யார் வரப்போகிறான்றது தான் குறிப்பாக இருக்கும். எதிர்கட்சியாக வந்து டிஎம்கே வரப்போதா, இல்லை வந்து இந்த பக்கம் பிஜேபி வரப்போதா, இல்லை
காங்கிரஸுடைய தலைவர் தன்னிச்சையாக வந்து வெளிப்படையாக வந்து சில விஷயங்களை வெளிப்படையாக பேசி திமுக செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி நம்ம எப்படி பிஜேபி இந்த அளவுக்கு அக்ரெசிவ் ஆகுதோ அதே மாதிரி நம்மளும் எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு வரணுன்ற மாதிரி அவர் அக்ரெசிவாக வேலை செஞ்சு கட்சியை வளர்க்க போகிறாரா, இல்லை நாம் தமிழர் வரப்போகுதா, இந்த 4 முனை போட்டி இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சமாளிக்கணும். விஜய் வந்து 2027 என்ன கோட்பாடு என்ன சித்தாந்தம் சொன்ன பிறகு பார்ப்போம். ஏன்னா அவர் வந்து இப்போ சொன்ன ஒரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட 15 மணி நேரத்தில் 20,000 மெம்பர்ஷிப் வாங்கியிருக்காங்கன்னு. அதில் ஏஜே காட்டல. நல்லா கவனிச்சிங்களா? சின்ன நண்டு சுண்டு வாண்டு கூட வந்து ரசிகராக இருக்கிறத ஒரு மிஸ்டு கால் கொடுத்து இல்லை ஒரு ஆப்பில் போய்ட்டு வாங்கிடுங்க. ஆவாங்க. ஓடலாம், நீங்கள் ஓட்டெல்லாம் போட்டுற முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அது வந்து எந்த பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது. எக்ஸாக்டாக என்ன நம்பரு, அவர் என்ன சித்தாந்தம், என்ன கொள்கைன்னு வரணும் போது தான் விஜயை நம்ம கன்சிடர் பண்ண முடியும். பார்க்கலாம். முடிவு மக்களுடைய கையில். இந்த போதை விவகாரம் எவ்வளோ பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லேருந்து பார்க்க முடியுது. இது எந்த லெவலுக்கு போகும், யாரெல்லாம் அதில் சிக்குவாங்க அப்படின்றதையும் விசாரணையுடைய முடிவில் தெரிய வரும். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.